எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தேவகுரு அசுர குருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வருடங்களோட கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராசியிலே இருக்கார். அதாவது 7.5 சனியில் ஜென்ம சனியோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க. அதாவது 7.5 சனியில் முதல் 2.5 வருஷம் விரய சனி அப்படிங்கிறத கடந்துட்டீங்க. இப்போ அடுத்த 2.5 வருஷம் மத்திய பகுதி, அதாவது சனி பகவான் மத்தியில் இருக்கார், தலையிலேருந்து இறங்கிட்டார், வயிற்றில் இருக்கார். அப்போ 7.5 சனி காலகட்டத்திலேயே கொடுமையான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம சனி காலகட்டம் அப்படிங்கிறது தான். இது இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு இருக்குது. அதனால் பெருசாக அப்படி இப்படி நீங்கள் அதை செய்வீங்க இது செய்வீங்க அப்படின்னு எந்த ஜோசியர் சொன்னாலும் பெருசாக நம்பிட வேண்டியதில்லை. சுயஜாதகத்தில் சனியோட வலு கரெக்டாக இருந்தது அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் 10 ரூபா காசு பணத்தையும் சம்பாதிக்கலாம். பெரும்பாலும் 2வது சுற்றாக இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனியாக வரும்போது சுயஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு ஏற்ப சனி வலுவாக உட்காந்துருந்தார் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதனாலும் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் கர்ம வினைப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா ராசிக்கு அதிபதி சனி இருக்கிற இடம் சரியில்லை, அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம். அதோட குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். குரு பகவான் உங்களோட ராசிக்கு 3வது வீடான மேசராசியில் இருக்கார். இதுவும் ஒரு சுமாரான இடம் தான், பெரிய அளவில் நல்ல இடம்னு சொல்லிட முடியாது. அதோட சித்திரை 18ஆம் தேதி வருடம் பிறந்து 18 நாள்லேயே பார்த்திங்கன்னா அவர் 4வது வீடான ரிஷபராசிக்கு போகிறாரு. இது அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கிறது. இதுவும் நல்ல அமைப்பா ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ராகு 2வது இடத்துல இருக்கார், ஓரளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய இடம். கேது அஷ்டமத்தில் இருக்கார். விஷ பாம்பு நல்லது செய்யுதுன்னா விஷம் இல்லாத பாம்பு கெட்டது செய்யுது. அதாவது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்னாக்கா, ராகு அப்படின்னாலே திருடன், அதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு இருக்கும்போது குறுக்கோழி வருமானத்துக்கு கொஞ்சம் உங்களை ஆசைப்பட வைப்பார். அதாவது சம்பாதிக்காமலே 10 ரூபா எங்கேயாவது கிடைக்குதா, உழைக்காமலே எங்கேயாவது 10 ரூபா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற தேடல் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கும். ஜென்மசனி காலகட்டம், விரயசனியில் காசு பணத்தெல்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க, கடங்கண்ணி இருக்கும். நம்ம சம்பாரித்து என்னத்தரா கடன் அடைக்கிறது, எங்கேயாவது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி பார்த்துருவோம்மா, ஒரு அமௌண்ட் விழுந்துராதா, இது இந்த ஆன்லைன்லலாம் சூதாட்டெல்லாம் ஆடுறாங்க பாருங்கள், அதில் போய் ஆடி பார்த்துருவோம்மா, 10 ரூபா கிடைச்சிடாதா, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் மனசில் கொஞ்சம் அலப்பாயும். அந்த தனத்தில் ராகு இருக்கும்போது அதுக்குண்டான வருமானத்தையும் கொடுப்பாரு, அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா தான் இந்த சூதாட்டம் போக்குவரத்தெல்லாம் 10 ரூபா சம்பாதிக்கிறது. ஆனால் அதையே நம்ம பொழப்பாக எடுத்துகிட்டு அலைஞ்சோன்னு வச்சுக்கிங்க, சனி ஜென்மத்தில் இருக்கார், விட்டுட்டு தேடமுட்டார், அடிச்சு விடுவார். ஏதோ 10 ரூபா கிடைக்குதா நோவாமல் 10 ரூபா கடன் அடைச்சோமா 10 ரூபா வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டம்மா அப்படின்னு இருக்கிறது தான் நல்லது. அதே நேரத்தில் கொஞ்சம் சட்டத்துக்கு புறம்பாலாம் யோசிக்க வைப்பார். 2வது வீட்டில் ராகு இருந்துட்டு குடும்பஸ்தானத்தில், தினவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா,
கொஞ்சம் சட்டத்துக்கு புறம்பா யோசிக்க வைப்பார். அதை செஞ்சு விடாதீங்க, என்ன நடந்தாலும் சரி அதை எட்டி கூட பார்த்துடக்கூடாது, ரைட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. 10 ரூபா வருமானம் வந்தாலும் அதை கொஞ்சம் கை பணத்தை எண்ணி சிக்கனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரிலாம் ஏற்றுக்கக்கூடாது. ஏதோ நம்மகிட்ட இருந்தால் 10 ரூபா கொடுங்க, இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்துக்கிட்டு நம்மளை நிறையா பொய் பேச வைப்பார். இங்கே ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று பேசுறது, அது நல்லதுக்குன்னு நினச்சிட்டு பேசுவோம். அப்போதைக்கு அது நல்லதாக தெரிஞ்சாலும் பின்னாடி அது பெரிய ஒரு கெடுபலனாக தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம உண்மையை சொன்னால் கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கணும். அதோட சனி ஜென்மத்தில் இருக்குது. என்ன செய்வார்னா, முதல்ல உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார். காசு பணம் 10 ரூபா போனால் கூட பரவாயில்ல, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல, வெளியூருக்கு போனால் ஒரு ஊருக்கு போயிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு வந்தனாலே அடித்து போட்ட மாதிரி கிடக்கு. ஒரு நாள் பயணம் செஞ்சுட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. உடம்பு ஒத்துழைக்கலை, வெளியில் சாப்பாடு சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது, அல்சர் வந்துருச்சு, தொண்டையில் புண்ணு வந்துருச்சு, வயிற்றில் புண்ணு வந்துருச்சு, இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத நிறையா கொடுப்பாரு. அதனால் கூடுமான வரைக்கும் ஆகார கட்டுப்பாடு அப்படிங்கிறது நாம் ரொம்ப அவசியமாக கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கல்யாணம் காட்சிக்கு போவோம், இலை ஃபுல்லாக பதார்த்தம் இருக்கும், நம்மளால் எதுவும் திங்க முடியாது. நோவாமல் கொஞ்சம் ரசத்தில் ஊற்றி சாப்பிட்டுட்டு இல்லை மோரில் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு கிளம்பி வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் மனசு அலப்பாயுது, நாக்கு தேடுது அப்படின்னு கொஞ்சம் நவசுவையாக தின்னுட்டோம்னா அதுக்கு 2 நாளைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கூடுமான வரைக்கும் உடம்பு விஷயத்தில் கவனமாக இருங்க. லாகிரி வஸ்து, மது போதை, பீடி, சிகரெட்டு பழக்க வழக்கம் எதாக இருந்ததுன்னா விட்டுடுங்க, இல்லாட்டி குறைச்சிருங்க. அது மாதிரி மாமிசம், எண்ணெய், கொழுப்பு, காரம், மசாலா இது எல்லாத்தையும் குறைக்கணும். வயிற்றுக்கு ஆகாத திங்கக்கூடாது. ஒரு வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னா கூட ஒரு கட்டு சோறை கட்டி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. கௌரவம் பார்த்துக்கிட்டு நான் போய் கடையில் தின்னுக்கிறேன், இதெல்லாம் வேண்டா தூக்கிட்டு அலையிறதே அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அதாலையும் உடல் உபாதைகள் வரும். ஜென்ம சனி அப்படிங்கிறது அதுதான் கொடுக்கும். அதோட முக்கியமான உறவுகள் யார் மேலேயும் பெருசாக நம்பிக்கை வச்சிடாதீங்க. ஏன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரையும் பெருசாக நம்பிடாதீங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் இந்த குரோதி வருடத்தில். ஏன்னா நம்ம நினச்சது நடக்காட்டி நம்ம கொஞ்சம் பின்னடைவாக இருக்கும். எதாக இருந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மனநிலையை மட்டும் நீங்கள் வளர்த்துக்குங்க. ஆனால் எதனால் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, தானாக நடக்கும் சில விஷயங்கள். அது குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட இல்லையா? அந்த வகையில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 ஊட்டியும் பார்க்குறாரு. நல்ல வேலை அஷ்டமத்தில் போய் கேது உட்காந்துருந்தாரு, அவரை குரு பார்த்து புனிதப்படுத்துறாரு. இந்த அஷ்டமத்தில் இருக்கிற கேது என்ன பண்ணுவார்னா, நம்மளை நிறையா கோயில் குளம்னு சுத்த வச்சுருவார். அவர் புனிதப்பட்டுறாரு இப்போ குரு பார்வையால். அப்போ நம்ம யோகா, தியானம், ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தை செலவு பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க சமுதாயத்தில் சில பேரெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா காய் வெட்டியை கட்டிக்கிட்டு ரொம்ப ஆன்மீகத்தில் லயிச்சு போயிடுவாங்க. அப்படியே அந்த மாதிரி நபரை உங்களையே மாற்றி காட்ட போகிறாரு இந்த குருவோட அஷ்டமத்து பார்வையால். கேது புனிதப்பட்டு போனார் அப்படின்னாக்கா நம்ம ஆலய வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்துவோம். மன அமைதிக்காக பிரார்த்தனை, இது ரொம்ப நல்லது தான். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அது மாதிரி 10ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தொழில் 10 ரூபா நல்லபடியாக நடக்கும். ஏதோ சோத்துக்கு பஞ்சம் இல்லை, குடும்பம் நடத்துறதுக்கு காசு இருக்குது. எவன்ட்டையும் போய் நம்ம நிற்கணும்னு அவசியம் இல்லை. 10 ரூபா கடன் இருந்தாலும் கூட கடனை கூட அப்புறம் அடைச்சிக்கலாம், ஏதோ வட்டி வாசியை கொடுத்து ஓட்டுவோம். இப்போதைக்கு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு 10 ரூபா காசு வருமானம் வருதுடா, கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு தொழில் நடக்கும். அதே நேரத்தில் கொடி கட்டி பறந்துருமா ஜோசியரை அப்படின்னா அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏதோ ஓடும். 10 ரூபா காசு கொண்டாந்து வீட்டில் வச்சோம்னா செலவாகும். அதுமாரி 4வது வீட்டில் குரு இருக்கார் அப்படிங்கிறப்ப அஷ்டமத்தில் போய் மாட்டிக்கிறாருங்கிறப்ப கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுக்க தான் செய்வார். அதுமாதிரி ஜென்மசனி மருத்துவ செலவு. அப்போ 10 ரூபா சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், வீட்டு செலவு பார்க்குறோம், இப்படி ஓடிடும். தொழில் லாபத்துக்கு குறைவு இருந்தாலும் கூட நட்டம் வராது. 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 8 ரூபா கிடைச்சாலும் நல்லபடியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. கூடுமான வரைக்கும் சுப விரய செலவுகள் செஞ்சிடறது நல்லது. அப்போ தான் இந்த மருத்துவ செலவுகள் வர்றதெல்லாம் குறையும். உங்கள்கிட்ட காசு 10 ரூபா இருக்கா, அது ஒண்டி பத்திரமா வைப்போம், நாளைக்கு தேவைப்படும் இருந்தால் அது மருத்துவ செலவில் தான் போய் முடியும். இது மாதிரி வீட்டில் களவு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் கவனமாக இருக்கணும். நிறைய பொருட்கள்லாம் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு. பாட்டுக்காக ஒரு மோதிரம் போட்டிருப்போம், எங்கேயாவது கழட்டி வச்சுருவோம், ஒரு தோட்டை கழட்டி வச்சிருச்சு பொம்பளைங்க, இப்படிலாம் சண்டை வரும், சச்சரவு வரும். அதனால் முக்கியமான பொருளுங்களை பத்திரமா பூட்டி வைக்கணும். அதுமாதிரி வெளியூர் போனோம்னா முக்கியமான பொருளெல்லாம் வச்சுட்டு போகாதீங்க. அதுமாதிரி பொது வழியில் எடுத்துகிட்டு போகிறதில் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி பெரிய அளவில் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத நம்மளாம் வர வச்சுக்கணும். ஒரு கோயில் கொடைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கறது, ஒரு ஆலய கட்டுமான பணிக்கு நன்கொடை கொடுக்கறது, இந்த மாதிரி காசு பணத்தை செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது.
சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்குது, ஒரு குலதெய்வ கோயிலில் ஒரு நேர்த்தி கடை வச்சுருக்கேன், பொங்க வைக்கிறேன், கிடா வெட்டுறேன், ஒரு திருப்பதி போகிறேன், இப்படி ஏதாவது நேர்த்தி கடன் இருந்ததுன்னா அதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு தேவையற்ற விரைய செலவுகள் அப்படிங்கிறது வராது. மற்றபடி இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பெருசாக நன்மைகள் கொடுக்கல அப்படின்னாலும் ஏதோ பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காட்டியும் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. என்ன காசு பணம் 10 ரூபா சேமிக்க முடியாது, யாரையும் நம்பி ஜாமீன் போடாதீங்க. தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னாலே இந்த குரோதி வருடத்தை கடந்துடலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வருடங்களாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த குரோதி வருடம் முழுக்க இறை வழிபாட்டில் இறங்கிருங்க, அற்புதமாக இருக்கும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம், சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் தீபம், ரெண்டையும் மறக்காமல் ஏற்றுங்க. அதே மாதிரி அஷ்டமத்தில் கேது இருக்கிறதால சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வண்ண நிற போர்வையை தானமாக கொடுங்க. மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகள், ஏழை மாணவர்கள், இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. குரோதி வருடம் ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.